வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மாலை வேளையில் தமிழ் ஆனந்த யோக இணைப்பில் இணைந்துள்ள மெய் அன்பர்கள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்று சிந்தனைக்கு எடுத்திருக்கும் தலைப்பு காட்சியும் காணா காட்சி. காட்சி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது பகல் காட்சி, இரவு காட்சி, நடுநிசி காட்சி அப்படிங்கிற திரைப்பட காட்சி தான் நினைவுக்கு வரும். இது அந்த காட்சி இல்லை. வள்ளல் பெருமான் அவர்கள் கூறிய காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அருட்பெருஞ்சோதி என்ற அகவல் வரிகளை நினைவு கூறும் காட்சி. காட்சியை 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு புறக்காட்சி, ரெண்டாவது அகக்காட்சி. ஊனக்கண்ணால் பார்ப்பது புறக்காட்சி, ஞானக்கண்ணால் காண்பது அகக்காட்சி. ரெண்டுக்குமே கண் எனும் கருவிதான் தேவைப்படுது. புறக்காட்சியை காண்பதற்கு நம் கண்கள் நல்ல நிலையில் ஒளி உடையதாக இருந்தால் மட்டும் பொருட்களை காண முடியாது. நாம் காணும் பொருளின் மீதும் ஒளி இருந்தால்தான் அந்த பொருளை காண முடியும். நாம் காண வேண்டிய பொருள் இருளில் இருந்தால் கண் நன்றாக இருந்தாலும் பொருள் தெரியாது. சமீபத்துல நம்ம நண்பனி ஐயா கூட அந்த அலை இயக்க தத்துவம் நடத்தும்போது நல்ல தெளிவா சொன்னாங்க. மகரிஷி அவர்கள் யுஎஸ்ல போய் பேசும்போது சூரியனிலிருந்து அலைதான் வருகிறது என்றும், அந்த அலை சூரியனின் தன்மையாகிய வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தாங்கி கொண்டு வருகிறது. அந்த அலை ஏதாவது ஒரு பொருளின் மீது மோதும் போது வெளிச்சம் வருகிறது, வெப்பத்தையும் நம்மால் உணர முடிகிறது. அந்த மோதப்படும் பொருளின் தன்மைக்கு ஏற்ப வெளிப்படுகிறது என்று ரொம்ப அழகா விளக்கமா ஐயா அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. கை விரல்ல போட்டிருந்த மோதிரம் கலண்டு விழுந்துருச்சு. விழுந்த இடத்துல வெளிச்சம் இல்லை, இருட்டா இருக்கு. அதனால வெளிச்சம் உள்ள இடத்துல போய் தேடினா கிடைக்காது. இப்போ புறக்காட்சிகளை காண ஊனக்கண் எனும் கருவியும் அகக்காட்சியை காண ஞானக்கண் எனும் கருவியும் தேவைப்படுகிறது. இருவகை கண்களையும் உட்படுத்தி நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அகக்காட்சிக்கு அறிவுதான் கண் என்பதை எப்பொருள் யார் யாரால் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனவும் செம்பொருள் காண்பது அறிவு எனவும் தெளிவுபடுத்தி உள்ளார். இன்னும் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்று அறிவு கண்ணை குறிப்பிட்டுள்ளார்கள். புறக்காட்சியிலும் அகக்காட்சியிலும் கண்ட பொருளை காண்பது மற்றும் கண்டு அறியாதவற்றையும் காணலாம். அதாவது பிரபஞ்ச இயக்கம், பரவெளி காட்சி, ஞானியர் தரிசனம், மறைபொருள் தத்துவ விளக்கம், இதெல்லாம் காணா காட்சி. நாம் காண்பதெல்லாம் காட்சிதான், காட்சி பொருள்தான். மரம், செடி, கொடி, கட்டடங்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் அத்தனையும் காட்சி பொருள்தான். நம் கண்களில் உள்ள ஒளியை விட அந்த பொருளில் உள்ள ஒளி அலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் பட்சத்துலதான் அங்கே தூண்டுதல் ஏற்பட்டு அந்த பொருள் நமக்கு காட்சியாகிறது. இயற்கை காட்சியை பாரதிதாசனார் ஒரு கவியில சொல்றாங்க. குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோல மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசம் உடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனி மரங்கள் மிக உண்டு, பூக்கள் மனம் கமழும், பூக்கள் தோறும் சென்ற தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும் என்று மலைச்சாரலை
கண்ணால் கண்டு களித்த காட்சியை பாரதிதாசனார் வந்து தமிழ் பாடலாக ஒலிப்பதிவு செய்து வச்சுக்காங்க. இப்படியான இயற்கை காட்சிகளுக்கு நாம எங்க போறது? தினமும் அந்த மாதிரியான இயற்கை காட்சிகளை நம்மளால மயிலுக்கு எங்க போறது? ஆனா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க மரங்கள்ல எல்லாம் குயில் வந்து கூவும். அதையெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கலாம். அப்படியே நமக்கு அதுக்கு இடைச்சாலும், அதைப் பத்தி நினைக்கிறதுக்கோ, பார்க்கிறதுக்கோ, ரசிக்கிறதுக்கோ நம்மளுக்கு நேரம் இல்ல. அவசர அவசரமா தினசரி கடமைகள செஞ்சு, சாப்பிட்டும் சாப்பிடாமலேயும் கிளம்பி, பள்ளி, கல்லூரி, அலுவலர்களுக்கு அன்றாடம் ஓடிட்டு இருக்கக்கூடிய பஸ்ஸு, ரயில போல மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா, நாம நம்ம மனவளக்கலை அன்பர்களாகட்டும், ஆன்மீகத்தில் இருக்கிற அ அன்பர்களாகட்டும், அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அதை ரசிக்கக்கூடிய தன்மையில இருக்கிறாங்க. அதிகாலையில தவம் முடிஞ்சு வெளியில் வந்தோம்னா, அந்த காந்த சக்தி நிறைந்த அந்த தூய்மையான சில்லுன்னு காத்து நம்ம மேல பட்டு, நமக்கு அப்படியே ஒரு புத்துணர்ச்சிய மேலும் நல்ல ஒரு புத்துணர்ச்சிய குடுக்கும். அப்படியே வந்து சூரியன் ஆரஞ்சு கலர் அப்படியே அலைகளை வீசிட்டு அப்படியே எழும்பி வருவத நம்ம பார்க்கும்போது, அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கும். ரொம்ப நேரம் ஒரு தாயை பிரிஞ்சிருந்த குழந்தை நம்ம நோக்கி அணைச்சு கொள்றதுக்கு உற்சாகமா தவழ்ந்து ஓடி வருவதைப் போல அந்த காட்சி அவ்வளோ அருமையா இருக்கும். அப்படி ஒரு ஆனந்தம். பல பேர் சூரிய உதயத்த கூட பார்த்ததில்லன்னு சொல்றாங்க. சின்ன சின்ன மகிழ்ச்சி தான் நம்மள வந்து ஆனந்தம் வரைக்கும் கூட நம்மள கூட்டிட்டு போயிரும். காட்சி என்பது நாம் எப்படி பார்க்கிறோமோ அத பொறுத்து தான். இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா, மழை. அது வந்து இயற்கை காட்சி. மழை பெய்யறத பார்க்கறதுக்கே நமக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். மழை வர்றதுக்கு வருது, லேசா தூறல் போடுதுன்னு பாருங்களேன். அது மண்ணுல விழுந்த உடனேயும், அப்படியே ஒரு வாசம் வரும். மண் வாசனை. அவ்வளவு நல்லா இருக்கும். அப்படியே மழை தூவானம் போல விழக ஆரம்பிக்குது. இந்த காத்து, மரம், செடி, இலை, கொடி எல்லாம் அப்படியே அசைஞ்சு, அந்த மழைய வரவேற்பது போல இருக்கும். மழை பேஞ்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த இலைகள், பூக்கள்லாம் அப்படியே மழையில குளிச்சு, அழுக்கு தூசியெல்லாம் போயி, அழகா சிரிச்சு நம்மள பார்த்து, அப்படியே சிரிக்கிறது போல இருக்கும். இதெல்லாம் வந்து இயற்கை காட்சிகள் தான். இதையெல்லாம் பார்க்கும்போது, நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு நெறைய பேருக்கு அந்த ரசனை இருப்பது இல்லை. இப்ப விவசாயம் பண்றவங்க, வீட்ல தோட்டம் வச்சிருக்கிறவங்க, போர்வெல்ல தண்ணி தேவைப்படுறவங்க மட்டும் தான், இந்த மழை வந்தோனே சந்தோஷப்படுறாங்க. ஆனா, பள்ளிக்கு போறவங்களோ, கல்லூரி அலுவலகங்களுக்கு போறவங்களோ பார்த்தீங்கன்னா, இந்த மழை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாதா? நாங்க வீட்டுக்கு போன பிறகு வரக்கூடாதான்னு நெனைக்கிறாங்க. வீட்ல இருக்கிறவங்க என்ன நெனைக்கிறாங்க? வெளியில போனவங்க பத்திரமா வீட்டுக்கு வந்த பிறகு மழை பெய்யக்கூடாதா? அப்படின்னு நெனைக்கிறாங்க. அத விட ரொம்ப முக்கியமா, இந்த மார்க்கெட்டு போடுறவங்க பார்த்தீங்கன்னா, அந்த வியாபாரம் பண்றவங்க, இன்னைக்கு போய் மழை வந்துருச்சு. இன்னும் ராத்திரி 10 மணிக்கு மேல வரக்கூடாதா? அப்படின்னு அந்த மழைய வந்து அப்படியெல்லாம் திட்டுறாங்க. மழை பேஞ்சு முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா, வானவில் அப்படியே சில சமயம் வரும். வானம் அப்படியே கழுவி விட்ட மாரி சுத்தமா பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். தோற்றங்கள். அதாவது தோன்றியதைக் காண தோன்றாத ஒன்று. அதாவது இறைவெளியே அசைந்து விண்ணாகி, பஞ்ச பூதங்களாகி, கோள்களாகி, ஓர் அறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை பரிணமித்து வந்து தன்னைத்தானே கண்டு ரசிக்கிறது. ஆக ரசித்தல் என்பது இறைத்தன்மை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னுடைய அ எனக்கு ஒரு அனுபவம். என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து ஒரு 98, 99ல வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த கம்பெனியோட முதலாளி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீகவாதி. அவரு வந்து நெறைய இந்த பெரிய பெரிய மகான்கள் அந்த மாரி ஆட்கள் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. அப்போ
பரஞ்சோதி மகான் இப்ப இருக்கிறார் இல்லையா? அவரு. அந்த பெரியவர் இல்லையா? அந்த மூத்த பரஞ்சோதி மகான் இல்ல. அவர் சமாதி ஆயிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய அவருடைய சீடர், அந்த பரஞ்சோதி மகான கம்பெனிக்கு அழைச்சுட்டு வந்திருந்தாங்க. அப்போ நாங்க ஒரு 50, 60 பேர் அங்க ஒர்க் பண்றோம். எல்லாத்தையும் உட்கார வச்சு அவரு ஸ்பீச் குடுத்தாங்க. அந்த ஸ்பீச் குடுக்கும்போது, அவர் சொன்னது, அவர் பேசினது எதுவுமே எனக்கு சுத்தமா என் மண்டையில ஏறவே இல்ல. புரியவே இல்ல. ஆனா, அவர் சொன்ன 2 வார்த்தைகள் மட்டும் எனக்கு ரொம்ப மனசுக்கு உறுத்தலா இருந்துச்சு. என்னன்னா, அவர் சொன்னாரு, "காந்தம் தான் எல்லா இடத்துலயும் எங்குமே காந்தம் தான் இருக்கு. எல்லாமே காந்தம் தான். பூமியே காந்தம் தான்." அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு ஒரு வார்த்தை சொன்னாரு, "நாம நிலவ பார்க்கிறோம். அந்த நிலவ பார்த்தோனே நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா, அந்த நிலவாகவே நாம் இருந்திருக்கிறோம்." அப்படின்னு அவர் சொன்னாரு. எனக்கு அதுல அத ஏத்துக்கவே முடியல. என்னது? நம்ம நிலவா இருந்திருக்கோமா? என்னது இப்படிலாம் என்னென்னமோ சொல்றாரு இவரு அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா அதுக்கப்புறம் சாயங்காலமா பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் கொஞ்சம் பேர் தீட்சை வாங்குனாங்க அவர்கிட்ட. அப்பவே அவர் தீட்சை கட்டணமாக ரூ. 800 வாங்குனார். ஒரு தீட்சைக்கு ரூ. 800 கட்டணம் வாங்குனார். என்கிட்ட அந்த அளவுக்கு பைசா இல்ல. ஏன்னா, எனக்கு சம்பளமே ரூ. 1300 தான். 1 மாசத்துக்கு. அத குடுக்குற அளவுக்கு எனக்கு அப்போ வசதி இல்ல. அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் நெனச்சுட்டேன். ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு நான் நெனச்சுக்கிட்டே இருந்தேன். என்னென்னமோ சொல்றாரு. அதெல்லாம் நமக்கு எப்பதான் அதெல்லாம் புரியும்? இந்த தீட்சைன்னு என்னமோ சொல்றாரே! அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும். இறைவா எனக்கு கிடைக்கணும்னு மட்டும் நான் நெனச்சுட்டேன். அதாவது ஐயா கூட அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன நமக்கு வேணும்னாலும் பிரபஞ்சத்துட்ட நம்மட்ட சொல்லிட்டோம்னா, அது நமக்கு கிடைச்சே தீரும்ன்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே எனக்கு எல்லாமே அ மகரிஷி சொன்ன தத்துவங்கள நன்மணி ஐயா மூலமாக எனக்கு எல்லாமே நிறைவாக கிடைச்சுச்சு. அதனால தான் நமக்கும் இயற்கையை ரசிக்கும்போது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. ஆக காட்சியும் அதுவே, காண்பதும் அதுவே. 2மே அதேதான். அதுதான் நம்முடைய மனதின் தேவையாகவும் இருக்கிறது. இப்ப இந்த மனதின் தேவையை நிறைவு செய்யாம தான் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க, டென்ஷன்றாங்க. எல்லாமே காரணம் இந்த மனதின் தேவையை அவங்க நிறைவு செய்யாம இருக்கிறதுனால தான். சரி. இப்படி இயற்கை காட்சியை ஆழ்ந்து நோக்கி தோய்ந்து துய்ப்பவர்கள் மக்கள்ல ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. மகரிஷி அவர்கள் தவ நிலையில் ஆழ்ந்து இயற்கை அழகையும் ஒழுங்கையும் ஆராயிறபோது இயற்கை உண்மை விளக்கம் அகக்காட்சியாக அவருக்கு பளிச்சுன்னு தெரியுது. அப்போ அவரு அதத்தான் பரிணாமம், இயல்பூக்கம், செயல் விளைவு என்கிற இயற்கை சட்டமும் அதனால் புறப்பொருட்களில் வடிவம், துல்லியம், கால ஒழுங்கு என்ற அறிவின் செயல்பாடும் உள்ளுணர்வில் காட்சியாகி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அதுதான் மகரிஷி அவர்கள் நமக்கு புத்தகத்துல ரொம்ப விரிவா விளக்கமா நமக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. அந்த நிலையில மலரே மலரே நீ யார்? உன் மனமும் அழகும் வண்ணமும் என பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னுள் ஆழ்ந்து விட்டேன் அப்படின்ற பாடல்ல அவருடைய மகிழ்ச்சி அப்படி தாண்டவம் ஆடுறது நமக்கு தெரியும். இப்படி உள்ளுணர்வின் வெளிப்பாட்டை காட்சி என்பதுடன் காட்சிக்கு நிகழிடமான அறிவையும் காட்சி என்றே பெயரிட்டு அழைச்சிருக்காங்க தமிழ் பேரறிஞர்கள். புறநானூற்ற பார்த்தீங்கன்னா, "காட்சியற் பெரியோரை வியத்தலும் இலமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இலமே" அப்படின்னு புறநானூறுல சொல்லியிருக்கிறாங்க. இதில் காட்சி என்பது அறிவு. அறிவிற் பெரியோர், சிறியோர் என்றில்லாமல் சமநிலையில் எண்ணுகிற, பார்க்கிற சமத்துவ சிந்தனை இதுல பேசப்பட்டுள்ளது. காட்சியற் பெரியோர் என்பது உத்தம ஞானியரை குறிக்கும். உத்தம ஞானியர் எப்படி இருப்பார்கள்? அப்படின்னா, அதுதான் "ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்குவார்." நம்ம மன்றங்கள்ல அகத்தாய்வு பயிற்சிகள் நடக்கும்போது பேராசிரியர்கள் இந்த கதைய தான் சொல்லுவாங்க. ஒரு சின்ன இது. ஒரு மௌன சாமியார் என்ன பண்றாரு, ஒரு ஆத்தங்கரையில ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்திருக்கார். அவர் ஏகாந்தத்துல தரிச்சு உட்கார்ந்திருக்கிறார். அந்த வழியா ஒரு பெண்ணு
போறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவர்கிட்ட வந்து தன்னுடைய 2 தோடையும் கழட்டி மௌன சாமியார் கிட்ட வச்சுட்டு, "இத பார்த்துக்கோங்க சாமி, நான் படித்துறையில போய் குளிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவர் பக்கத்துல 2 தோடு இருக்கு. அப்போ அந்த மரத்து மேல இருந்த ஒரு குரங்கு வந்து என்ன பண்ணுது, அந்த தோட்ட ஒண்ண எடுத்து பாக்குது. பார்த்து அத என்ன செய்யுது, மோந்து பாக்குது, லேசா கடிச்சு பாக்குது. "ஒண்ணும் இல்ல, இது வேஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்ட தூக்கி வீசிட்டு போயிடுச்சு. அவரு மௌன சாமியார், மௌன குரு பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோதான். அந்த அம்மா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க. 2 தோடுல 1 காணோம். "சாமி என்ன நான் 2 தோடு இங்க வச்சுட்டு போனேனே, ஒரு தோட்ட காணுமே எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவரு என்ன பண்றாரு, அவர் தான் மௌனத்துல இருக்காருல்ல. அதனால அவரு ஜாடையிலேவும் மேலேருந்து இந்த குரங்கு வந்து ஒரு தோட தூக்கி வீசி எறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அ வீசி எறிஞ்சுச்சு. எங்க எறிஞ்சுச்சு? சொன்னோனே என்ன பண்றாரு இவரு, அந்த இன்னொரு தோட்டையும் தூக்கி வீசி அதே இடத்துல போட்டுறார், ஆத்துக்குள்ள. அப்போ அவருக்கு அந்த தோடினுடைய மதிப்பு தெரியாது. அவருக்கு அது தேவையும் இல்ல. அவருக்கு அந்த சாதாரண ஒரு சின்ன கல்லும் சரிதான். அந்த மதிப்புமிக்க அந்த தங்கத்தோடும் ஒண்ணு போல தான் அவங்களுக்கும். இதுதான் உத்தம ஞானிகளுடைய பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு குறள்ல பார்த்தீங்கன்னா, "இலம் என்று வெகுதல் செய்யார், புலம் என்ற புலம் வென்ற புன்மையில் காட்சியவர்" அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. அறிவுடையோரை வந்து காட்சியர் அப்படின்றார். அறிவு என்றால் இயற்கையின் செயல் ஒழுங்குதான் அறிவு. தேவையும், பழக்கமும், சூழ்நிலைகளும் உணர்ச்சிகளை தூண்டிவிடும். அனுபவ நிலைகளும், சிந்தனையும், தெளிவும் அளிக்கின்ற நல்ல முடிவைக் கொண்டு உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிற திறன்தான் அறிவு. அறிவுடையோர் என்ன செய்வாங்க, தன்னுடைய உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்திக் கொள்கின்ற திறனும், பிறருடைய அறியாமையை மன்னிப்பதும், தனது அறியாமையை அகற்றுவதும் அறிவுடைமை. இப்போ இந்த அறிவுடையோர் பற்றி சொல்லும்போது, அறிவு வந்து நமக்கு அறிவுனா நமக்கு தெரியும். ஆனா, நடைமுறையில ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவ பத்தி சொல்றேன். ஒரு சின்ன கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு வக்கீலும், ஒரு டாக்டரும் இருக்கிறாங்க. அந்த வக்கீலுக்கு பார்த்தீங்கன்னா, கேஸே கிடைக்கல. வருமானமே இல்ல. பாவமா இருக்காரு. அந்த டாக்டர்ட்ட வந்து நல்ல கூட்டம் வருது. அவர் கிளினிக்குக்கு முன்னால ஒரு போர்டு வச்சிருக்கிறாரு. அதுல என்ன எழுதியிருக்கிறாருன்னா, "என்கிட்ட ட்ரீட்மென்ட்க்கு வர்றவங்களுக்கு ஃபீஸு ரூ. 500. நோய் சரியாகலைன்னா திருப்பி தரப்படும்" அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்கிறாரு. அதனால அவருக்கு ரொம்ப கூட்டம் வருது. இந்த வக்கீலுக்கு அத பார்த்து பார்த்து பொறாமையா இருக்கு. அவர் என்ன பண்றாரு, இவர்ட்ட போய் நம்ம வந்து ரூ. 1000 ஏமாத்தி எப்படியாவது வாங்கிர்லாம் அப்படின்னு நினைச்சுட்டு, இந்த வக்கீல் என்ன செய்றாரு, ஒரு ரூ. 500 எடுத்துட்டு போறாரு. போயிட்டு டோக்கன் கட்டியாச்சு. ரூ. 500 கட்டியாச்சு. டாக்டர்ட்ட போனோனே, சார் என்ன பண்ணுது?" சொன்னோனே அவர் சொல்றாரு, "சார் எனக்கு வந்து நாக்குல டேஸ்ட்டே தெரியல" அப்படி சொல்றாரு. "அப்படியா?" சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு, "அந்த 10ஆம் நம்பர் பாட்டில எடுத்துட்டு வாப்பா" அப்படி சொல்றாரு. 10ஆம் நம்பர் பாட்டில எடுத்துட்டு "அதுல ஒரு மூடி சார் வாயில ஊத்து" சொல்றார். வாயில ஊத்துறான். ஊத்துன உடனே பார்த்தீங்கன்னா, அது வந்து வேற ஏதோ அம் ஒரு இந்த மண்ணெண்ணெயோ அல்லது ஏதோ ஒண்ணு. அந்த அத குடுத்த உடனே இவர் வந்து, "ஐயய்யோ! இந்த ரொம்ப கசக்குது. இது என்ன மண்ணெண்ணெய போய் இப்படி போய் ஊத்துறீங்களே!" அப்படின்ற மாரி அந்த டேஸ்ட்ட சொல்லி அவர் சொல்றாரு. சொன்ன உடனே இவரு என்ன பண்றாரு, "பாத்தீங்களா, என் கிளினிக் வந்த உடனேயும் உங்களுக்கு டேஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அதனால நீங்க போயிட்டு வாங்க. உங்க ஃபீஸ் சரியா போயிடுச்சு" சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றாரு. அது வந்து இந்த வக்கீலுக்கு பொறுக்கவே முடியல. என்ன செய்றாரு, எப்படியாச்சும் இந்த நம்மள்ட்ட வந்து நம்மள விட்டு போன அந்த ரூ. 500 எப்படியும் அவன்ட்டருந்து திருப்பி வாங்கிரணும். ரூ. 1000 வாங்கிரணும்னு சொல்லிட்டு, திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் போறாரு.
போயிட்டு, எனக்கு வந்து ஞாபக மறதியா இருக்கு சார். ஏன்னா, அது வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல. எந்த ஒரு கருவினாலயும். அதனால ஞாபக மறதியா இருக்கு சார். அப்படின்னு போய் சொல்றாரு. அப்படியா? சரி. வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு, திருப்பியும் அந்த பையன கூப்பிட்டு, "ஏய் அதே அந்த 10ஆம் நம்பர் பாட்டில எடுத்துட்டு வாடா" சொன்னோனேயும், ஒரு மூடி ஊத்து சொன்ன உடனேயும், அவன் அத திறந்து ஊத்த போம்போது, "ஐயோ! வேண்டாம், வேண்டாம். போன வாட்டி நான் வந்தப்பயும், இதே மாரி 10ஆம் நம்பர் பாட்டில தானே எனக்கு ஊத்த சொன்னீங்க. அதுல மண்ணெண்ணெய் தானே இருக்கு" அப்படின்ற மாரி இவரு சொல்றாரு. "பாத்தீங்களா, என் கிளினிக் வந்தவுனே உங்களுக்கு ஞாபகம் நல்லா வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இப்பவும் அந்த ரூ. 500 அவருக்கு ஃபீஸு போயிடுச்சு. போனவுனே இன்னும் ரொம்ப கடுப்பாயிட்டான் அந்த வக்கீல். ஆத்தி 500, 500 ரூ. 1000 இவன்ட்ட நம்ம தொலைச்சுட்டோமே! நம்ம ரூ. 1000 அவன்ட்ட இருந்து சம்பாதிக்கணும்னு நெனச்சோம். இவன் எப்படியாவது இவன்ட்ட வாங்கிரணும் அப்படின்னு நெனச்சுட்டு என்ன பண்றான், இன்னும் இன்னும் ஒரு 1 வாரம் கழிச்சுட்டு திருப்பியும் போறான் அதே டாக்டர்ட்ட. போகும்போது, "எனக்கு வந்து கண் பார்வை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. பார்வைய எனக்கு அ சரியாக்கி குடுங்க. ஒண்ணுமே தெரியல எனக்கு. லேசா வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது." அப்படின்ற மாரி போய் சொல்றாரு. சரி ரூ. 500 கட்டியாச்சுல்ல, டோக்கன் முடிஞ்சுச்சு. இப்படி சொன்னோனே டாக்டர் என்ன பண்றாரு, "அப்படியாப்பா, கண் பார்வைக்கெல்லாம் வந்து கண்ணுக்கெல்லாம் என்கிட்ட வைத்தியம் இல்ல. நான் கண் டாக்டர் கிடையாது. அதனால இந்தா உனக்கு வந்து ரூ. 1000" அப்படி சொல்லிட்டு, 2 ரூ. 100 நோட்ட வந்து அவர்கிட்ட குடுக்குறார். அப்படி சொன்னோனே, இவரு அத வாங்கிட்டு பார்த்தோனேயும் 2 ரூ. 100 ரூ. 200 தானே இருக்கு. அப்ப வந்து நீங்க வந்து எனக்கு ரூ. 1000 தானே தரேன்னு சொன்னீங்க. இப்ப 100, 100 ரூ. 200 தானே குடுத்தீங்க. 2 ரூ. 500 நோட்டுல நீங்க எனக்கு குடுக்கணும். அப்படி சொன்ன உடனே, இவர் என்ன சார் டக்குனு அந்த ரூ. 200 புடுங்கிட்டு, "இந்தா இப்ப நல்லா கண்ணு தெரிஞ்சிருச்சுல்ல, என் கிளினிக் வந்தா வந்ததுனால உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு" சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அப்போ இதுவும் ஒரு வகை அறிவு தான். ஆனா, இந்த அறிவ வந்து நமக்கு வந்து இது வந்து உண்மையான அறிவு இல்ல. இது வந்து நம்ம பிழைப்புக்காக செய்யக்கூடிய ஒரு ஒ அது என்ன சொல்றது? ஒரு குறுக்கு குறுக்கு வழியில போகக்கூடிய ஒரு அறிவு. ஆனா திருவள்ளுவர் சொன்னது போல, "மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு." அந்த அறிவை பெறுவதற்கு நாம என்ன செய்யணும்னா, அகத்தவம் செய்ய வேண்டும். அகத்தவம். அகம் நோக்கி பார்ப்பவரை தான் பார்ப்பனர் அப்படின்னு சொல்றாங்க. பிராமின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பார்ப்பனர். பிராமின் வீட்டு லேடீஸ வந்து பாப்பாத்தி, பாப்பாத்தி வீட்டுக்காரம்மா, பாப்பாத்தி அம்மா அப்படி சொல்லுவாங்க வழக்குல. அப்போ அகம் நோக்கி பார்ப்பவரை தான் பார்ப்பவர்களை பார்ப்பனர் அப்படின்னு சொல்லுவாங்க. மகரிஷி அவர்கள் கூட சொல்லுவாங்க, கடவுளை வணங்கும்போது கருத்தினை உற்றுப் பார். கடவுளே கருத்தாய் மாறும் காட்சியை காண்பாய் அங்கே. அப்படின்றதுல கனவு காட்சியும், அகக்காட்சியும் மாக்கோலமா தெளிவா நமக்கு தெரியுது. இன்னும் வந்து மகரிஷி அவர்கள் வந்து ஞான களஞ்சியத்துல ஒரு கவி சொல்லியிருப்பாங்க. பொருள் காட்சியாம் இந்த உலக மேடை. புலன்கள் தம்மை கவர அவை அனுபோகத்தால் பொருள் காட்சி நிலையம் போல் ஜீவனுள்ளே பொருத்தியுள்ள பதிவுகளின் அழுத்தத்தாலே பொருள் காட்சி விடுத்து அருள் காட்சி ஏற்க பொருந்தவில்லை மனம். அதனால் வருந்த வேண்டாம். பொருள் காட்சி தீமை இல்லை. விழிப்பாய் நின்று பொருந்தும் அளவும் முறையும் பழகி வந்தால் அப்படின்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. அதாவது நம்ம எதுலயும் அளவு முறையோட இருக்கும்போது நமக்கு அது தீங்கை தராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த செய்திகளுக்கெல்லாம் ஆதரவாக ஔவையாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல். அதனினும் இனிது அறிவினரை சேர்தல். அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே" அப்படின்னு சொல்றாங்க. ஏகாந்தமாக இருந்து ஆதியை வந்து சமாதி நிலையில் ஒன்று கூடுவது இனிது. சமாதி நிலையில் இருக்கக்கூடிய ஞானியரை சேர்ந்து ஒழுகுவது இன்பம் தரும். ஞானியை பிரிந்திருக்கும் போது கனவிலே வருவாராயின் அந்த தவ மாணவனுக்கு
குருவின் காட்சி மேன்மையையும் தரும், இனிமையும் தரும், இனிமையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குருவை கனவிலே கண்டு நேரிலே காண வேண்டுமென தேடல்ல ஆழமா நம்ம ஆழ்ந்திருந்தோம்னா நேர்லயும் வருவார். மற்ற இடத்தில் இருந்து கொண்டோ அல்லது இயற்கை எய்திய பிறகும் நனவு காட்சியாக நேரில் வருவார் அப்படின்னு இத வந்து நான் மன்றத்துல ஒரு நாளைக்கு மகரிஷியோட வாழ்க்கை வரலாறு சொல்லும்போது நான் இந்த இத சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆமா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க மன்ற அன்பர் ஒரு அம்மா, இப்ப அவங்க வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அ அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு தடவ மகரிஷி அவர்கள் வந்து காட்சி நான் கனவுல வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆ அதாவது நம்ம நன்மணி ஐயாவ வந்து ஆரம்ப காலத்துல ஒரு 2000ன்னு வச்சுக்கலாமே. அப்ப வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயில்ல வந்து ஒரு ஸ்பீச் குடுக்குறதுக்காக ஐயாவ நான் அழைச்சிருந்தேன். ஐயா வந்து ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் நம்ம மனவளக்கலை பத்தி, ஆன்மீக பத்தி ஒரு உரை குடுத்துட்டாங்க. குடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வாங்கன்னு நான் அழைச்சிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தாங்க. அங்க ஹால்ல நடுவுல அந்த சேர இழுத்து போட்டு உட்கார்ந்தாங்க. அப்ப வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ வந்து நான் நெனச்சேன், மகரிஷியும் இதே மாரி நம்ம வீட்ல வந்து உட்காருவாரா? அப்படின்னு நான் நெனச்சேன். ஆழமா நெனச்சேன். அவ்வளோதான். விட்டுட்டேன். அது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அது வந்து கனவாக வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, மன்றத்திலேருந்து எனக்கு ஃபோன் வருது. மகரிஷி வந்து மதுரைக்கு வந்திருக்காங்களாம் அப்படி சொல்லிட்டு. அப்போ வந்து அப்போ நான் சொல்றேன், நண்பனே ஐயாட்ட சொல்லிட்டு, அ சொல்லி நம்ம மன்றத்துக்கு தானே வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நேரு நகர் வழியா வர்றாங்களாம்" அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு எனக்கு. அப்ப கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. ஐயாட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றேன். சரி. சொல்லிட்டு நான் என்ன செய்றேன், உள்ள போயி ம் ஏதோ ரெடி பண்றதுக்காக உள்ள வரேன். அதுக்குள்ளயுமே மகரிஷி வந்துட்டாங்க உள்ள. உள்ள வந்து அந்த சேர்ல உட்கார்ந்திருந்த மாதிரி எனக்கு வந்து அந்த கனவுல அந்த இன்னும் எனக்கு அத மறக்கவே முடியாது. அவ்ளோ ஒரு ஆனந்தமா இருக்கும். அத நினைக்க நினைக்க. அதுக்கப்புறம் வரவே இல்ல. நான் அவ்ளோ ஆழமா நினைக்கல போல. சரி, அப்போ நான் அந்த அம்மாட்ட அத சொல்லும்போது, அந்த அம்மா சொன்னாங்க, "அப்படியா? நான் பார்த்ததே இல்ல மகரிஷி. என் கனவுலயும் கொஞ்சம் நீங்க வரவழைச்சு குடுக்க முடியுமாம்மான்னு?" கேட்டாங்க. ஆத்தி! இது என்ன இந்த அம்மா இப்படி கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு, "இல்ல உங்களால முடியலன்னா பரவால்லம்மா. ஐயா கிட்ட சொல்லி நன்மனையாட்ட சொல்லி கொஞ்சம் வர சொல்லுங்க. அத இது பண்ணி அவருக்கு அந்த பவர் இருக்கும்." அப்படின்ற மாரி அவங்க நெனச்சாங்க. ஆனா அந்த மாரி எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. ஐயா சொல்லுவாங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி இது எல்லாத்தையுமே வந்து நாம மத்தவங்களுக்கு குடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு மரியாதைய கூட வாங்க முடியாது. அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா, அ சில பேரு பதவியில இருக்கிறவங்க, ஒரு அதிகாரத்தில இருக்கிறவங்க பணத்துக்காக, ஒரு அவங்களுடைய பதவிய, அவங்க வேலைய காப்பாத்திக்கிறதுக்காக கூட ஒரு மரியாதை குடுக்கலாம். ம். இது இந்த அப்படி அந்த மரியாதை கூட வாங்க முடியாதுன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா என்ன பண்றாரு, காட்டுக்கு போறாரு வேட்டையாடுறதுக்காக. ரொம்ப தூரம் ம் போயிடுறாங்க. திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, மாலை வேளை ஆயிருது. மழை வந்துருது. இருட்டிடுச்சு. ரொம்ப மழை கொட்டுது. அப்ப வந்து அந்த கூட வந்த இந்த சேனைகள்லாம் சொல்றாங்க, ம "நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல பாதுகாப்பா இருங்க. இந்த மழையிலேயே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு உடம்பு முடியாம ஆயிடும்னு" சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் தூரம் அப்படியே பார்த்தா, எங்கோ ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. அப்ப அங்க ஒரு சின்ன குடில் இருக்கு. ஒரு குடிசை வீடு இருக்கு. அந்த குடிசை வீட்ல நீங்க போய் இருந்துக்கோங்க. நான் நான் வந்து இந்த சேனைகள எல்லாம் இங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மந்திரி அனுப்பி விடுறாரு. அப்போ ராஜா வந்து அங்க வர்றாரு. அந்த குடிசை வீட்டுக்குள்ள அங்க வீட்ல வந்து கதவ தட்டுறாரு. கதவ தட்டுன உடனே பார்த்தீங்கன்னா, அ கதவு திறந்து தான் இருக்கு. அப்படியே லேசா தள்ளுன உடனே உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான ஒரு முதியவர் வந்து உட்கார்ந்திருக்காரு. குத்துக்கால் வச்சு அவர் உட்கார்ந்திருக்காரு. உட்கார்ந்திருந்தோனே, "ஆ ஐயா"
நான் உள்ள வரலாமா அப்படி சொல்லி அவர் கேட்குறாரு. மழை வெளியில அடிச்சு ஊத்துது. அவரு வந்து அதுக்கு ஒரு இதே இல்ல. ரெஸ்பான்ஸே இல்ல. அப்படியே லேசா அப்படின்ட்டு லேசா தலைய ஆட்டுற மாரி இருக்கு. ஆட்டாத மாரியும் இருக்கு. ஆனா, இவருக்கு வெளியில நிக்க முடியல. அதனால என்ன பண்றாரு, இவரே உள்ள போயிடுறாரு. உள்ள போனா, இவர் ஆஜானு பாகமான அந்த உடம்ப வச்சு அவரு நிக்கிறதுக்கு கூட அது இடிக்கும் தல, கூரை. அந்த அளவுக்கு சின்ன வீடு தான். சரின்னு அவரு நே மகாராஜா வந்து உள்ள போய் நிக்கிறாரு. நின்னுட்டு அவர் சொல்றாரு, "நான் யார் தெரியுமா? நான் வந்து இந்த நாட்டுக்கே மகாராஜாவாக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர்ட்ட சொல்றார். அப்ப அந்த மகாராஜா அந்த தாத்தா என்ன பண்றாரு, "ம்" அப்படின்னு சொல்றாரு. "என்ன நான் வந்து மகாராஜான்னு சொல்றேன். எனக்கு ஒரு வணக்கம் கூட வைக்க மாட்டேங்கிற" அப்படி சொல்றாரு. உடனே, "நீ மகாராஜாவா இருந்தா என்ன? அதுக்காக உனக்கு நான் வணக்கம் வைக்கணும்னு அவசியம் இல்ல. நீ இப்ப என் வீட்ல வந்து என்னுடைய உதவில என் வீட்ல வந்து நீ நிக்கிற" அப்படின்னு அவர் சொல்றாரு. சரின்ட்டு மகாராஜாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் என்ன பண்றாரு, அவரு வந்து வெளியில போம்போது இந்த பொற்காச முடிப்பு வச்சு ஒரு கொண்டு போறாரு. கொண்டு போவாங்கல்ல எப்பவுமே. அந்த இதுலேருந்து என்ன பண்றாரு, இந்த ஒரே ஒரு பொற்காச எடுத்து அவர்கிட்ட குடுக்குறாரு. குடுத்தோனே, "இப்போ இப்போ வணக்கம் வை" சொன்னேன். "இப்ப எதுக்கு நான் உனக்கு வணக்கம் வைக்கணும்? நீ வந்து ஒரு பொற்காசு மூட்டையே வச்சிருக்க. இவ்ளோ கஞ்சத்தனமா அதுலேருந்து ஒண்ணே ஒண்ணு எடுத்தர்றேன். இந்த கஞ்சனுக்கு போய் நான் வணக்கம் வைக்க மாட்டேன்னு" சொல்றேன். உடனே இவரு என்ன பண்றாரு, அந்த பொற்காசுல பாதிய பிரிச்சு குடுக்குறாரு. பாதி பிரிச்சு குடுத்த உடனே, "இப்போ எனக்கு வணக்கம் சொல்வியா?" சொன்னோனே, அவர் சொல்றாரு, "இப்பவும் நான் உனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா, இப்ப நம்ம 2 பேரும் சமமா தான் இருக்கோம். உன்ட்டயும் பாதி பொற்காசு இருக்கு. என்ட்டயும் அதே அளவுக்கு இருக்கு. உனக்கு எதுக்கு நான் வணக்கம் வைக்கணும்னு" சொல்றேன். சொன்ன உடனே இவரு மகாராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்னு பூரா பொற்காசையும் குடுத்துட்டாரு. பூராத்தையும் குடுத்த உடனே, இப்பவாது அ அதாவது இவரு வந்து ரொம்ப தர்மசீலர்ன்னு அவரு நெனச்சு வணக்கம் வைப்பாருன்னு நெனைக்கிறாரு. அதுவும் இல்ல. அப்பயும் அவரு வைக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா, இப்போ உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட நான் நான் இப்ப வந்து பெரிய பணக்காரனா இருக்கேன். அதனால உனக்கு நான் வணக்கம் வைக்க முடியாது சொல்றாரு. சரி. அப்ப மக மகாராஜா என்ன பண்றாரு, என்னுடைய நாட்ல வந்து நான் வந்து பாதி நாட்ட உனக்கு எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, பாதி நாட்ட எழுதி குடுத்தா அப்பவும் நீனும் நானும் சமமா தான் இருப்போம். அப்பவும் நான் உனக்கு வணக்கம் வைக்க முடியாது" சொல்றாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ராஜாவுக்கு. இப்படியே அந்த கதைய அப்படியே முடிச்சுட்டாங்க. இப்ப இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்? ஒரு வணக்கத்த கூட நம்மளால ஒருத்தர்ட்டருந்து வாங்க முடியாது. ஏன்னா, அந்த வயதானவர் வந்து அவர்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவர்கிட்ட இல்ல. இவர் தான் அவருடைய தேவைக்கு அங்க போயிருக்கிறார். அதனால இப்ப யார்ட்டயும் நம்ம இந்த மரியாதையோ, அன்போ எதையும் எதிர்பார்த்து வாங்கவும் முடியாது, குடுக்கவும் முடியாது. ஒரு மரியாதைய கூட வாங்க முடியாதுன்றத வந்து இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஔவையார் வந்து "கனவிலும் நனவிலும் காண்பது தானே" அப்படின்னு சொல்றாங்க. இது காணா காட்சி. மிக மிக இனியதாகும்ன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அத வந்து மகரிஷி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "என்று என்னை வள்ளல் பெருமானார் எதிர் நின்று காட்சி தந்து அருளைப் பொழிந்தாரோ, அன்று என்தன் உயிர் உடலோடு அறிவை அருட்பணிக்கே அர்ப்பணித்தேன். என்னுடைய வினை தூய்மையாச்சு" அப்படின்னு மகரிஷி அவர்கள் ஞான களஞ்சியத்த சொல்றாங்க. காணா காட்சி என்ற வகை இது வந்து காணா காட்சி என்ற வகை. வள்ளல் பெருமானார் வந்து அவர் மட்டும் இல்லாம போகர், இன்னும் நெறைய சித்தர்களை வந்து நான் சந்திச்சேன் அப்படின்னு மகரிஷி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிரபஞ்சத்துல வந்து விஞ்ஞானிகளால் தெரியப்படாத பேரண்டங்களையும், அவற்றின் ரகசியங்களையும் மெய்ஞானியர் கண்டு அறிஞ்சாங்க. இதுவும் காணா காட்சிதான். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானாகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் அப்படின்னு ஞான களஞ்சியத்துல வந்து மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இந்த காணா காட்சியில தான் கிடைக்குது. மாணிக்கவாசக பெருமான் வந்து திருவாசகம் திருவண்ட பகுதியில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, "அண்டப் பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங் காட்சி."
ஒன்றனுக்கு ஒன்று நிகரில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் தூண் அனுப்புறாய அப்படின்னு சொல்றாரு. இந்த வரியில என்ன சொல்றாங்கன்னா, 101 கோடி அண்டங்களும் ஒரு வீட்டு கூரையின் துவாரத்தின் வழியாக வருகின்ற சூரிய ஒளி கற்றையில் தூசு படலம் தெரிகிறது போல தனக்கு பிரபஞ்சம் அகக்காட்சியாக கிடைத்ததை மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். அதாவது கூரை வீடெல்லாம் இப்ப நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த பந்தல்லாம் போட்டிருப்பா கூட நீங்க பார்த்திருக்கலாம். அதுல அந்த ஓலை பின்னி இருக்கும்போது எவ்வளவு நெருக்கமா பின்னினாலும் அதுல சின்ன துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தின் வழியாக சூரிய ஒளி உள்ள வரும். அந்த ஒளி கற்றையில பாத்தீங்கன்னா தூசி படலம் அப்படி தெரியும். சூரியன்ல இருந்து எப்பவுமே டன் கணக்குல தூசி வந்துட்டே தான் இருக்கு. நம்ம பூமியில அது விழுந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த தூசி படலம் அந்த ஒளி கற்றையில நமக்கு தெரியும். அதை போல அந்த தூசி படலத்தை போல தனக்கு இந்த பிரபஞ்சம் அகக்காட்சியாக கிடைத்தது அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் இந்த திருவண்டை பகுதியில சொல்லி இருக்கிறாங்க. இதையே வள்ளல் பெருமானும் என்ன சொல்றாங்கன்னா, வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி மயில் குயில் ஆச்சுதடி என்ற கீர்த்தனை கண்ணிகள்ல நீல வானம் பின்புலமாக விளங்கிட, பின்புலமாக பேக்ரவுண்ட் விளங்கிட சுழன்று இயங்கும் கோள்களின் வண்ண வண்ண ஒளி காட்சியாய் வானத்தில் மயில் ஆட்டம் என்றும் பிரபஞ்ச களம் தாண்டி போனால் சிவகடமாகிய பரவெளி கும்மிருட்டு என்பதால் கருமையே வடிவான குயிலை கண்டேன் எனவும் உருவகம் செய்து மகிழ்ந்து கூத்தாடுகிறார் வள்ளல் பெருமானார். நம்ம சக்திகளத்தை வர்ணிச்சு சொல்றோம் இல்லையா? வண்ண வண்ண ஜாலங்களாய் உருண்டு மிதந்து ஓடிக்கொண்டு இருக்கிற கோள்களும் நட்சத்திரங்களும்னு சொல்றோம் இல்லையா? அததான் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த தவ நிலையில் உயர்பவர்கள் காட்சியும் காணா காட்சியும் காண முடியும். இது இறைநிலையின் திருவிளையாடல் எனவும் அருள் பாகவல் தகவல் நமக்கு கொடுக்குது. காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அருட்பெருஞ்சோதி என்பது அகவல் வரிகள். இன்னும் பாத்தீங்கன்னா, கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சி அப்படின்னு வள்ளலாட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அருட்பெருஞ்சோதி என்பது அகவல் வரிகள். மேலும் கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சி இதுவும் வள்ளலார் தான் சொல்லியிருக்காங்க. தவ அன்பர்களாகிய நாம் குருவின் திருமேனியை கனவிலும் நனவிலும் காணலாம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. சித்திப்போ குருவின் திரு வார்த்தையை கேட்டு திருமா நாமத்தை செப்பி திருமேனியை கண்டு திரு உருவை நாம் சிந்திப்போம். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பு அளித்த தமிழ் ஆனந்த யோகத்திற்கு நன்றி. இறைக்கும் குருவுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.